بدأنا بسم الله وبالصلاة الله على رسول الله وآله الأبرار. Begin with Bismillah and with Salat. Warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulih. Amma ba'du. A'udzu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa min sharri hasidin idha hasad. Faqala Nabi sallallahu alaihi wasallam, al-ghillu wal hasadu yawqulani kama tayquluna al-ataba. எல்லாம் நல்ல குணங்களும் நம்மிடம் இருந்தாலும் பொறாமை எனும் தீய குணத்தால் இறைவனின் கோபத்திற்கு ஆளாவதுடன் அவன் அருளை விட்டும் அது நம்மை தூரமாக்கிவிடும். யாரிடம் பொய் சொல்லும் குணம் உள்ளதோ அவரிடம் மற்ற தீய குணங்களும் சேர்த்துக் கொள்ளும். பொறாமையின் காரணமாக நாம் செய்யும் அனைத்து நன்மைகளும் வீணாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் கில்லு வல் ஹஸது யகுலானில் கமா தயகுலுன் நாருல் அதப. நெருப்பு விறகை தின்பது போல் கபடமும் பொறாமையும் நன்மைகளை தின்றுவிடும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் யூசுப் நபியை பொறாமையின் காரணமாகவே கிணற்றில் தள்ளி கொலை செய்ய முயற்சித்தார்கள். பொறாமை ஒரு மனிதனின் நற்செயலை அழிப்பதும் இழிவையும் ஏற்படுத்தி விடுகிறது. நண்பர்களுக்கு இடையில் பொறாமை ஏற்பட்டால் அது பெரும் தீங்கை உண்டாக்கிறது. நண்பர்களுக்கு இடையில் விரிசல் உண்டாக்கிறது. இரண்டு விஷயங்களில் தவிர வேறு எந்த விஷயங்களிலும் நாம் பொறாமைப்படக்கூடாது. ஒன்று, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குர்ஆன் அறிவை கொடுக்கிறான். அதை அவர் காலையிலும் மாலையிலும் ஓதி வருகிறார். இதை பார்த்து மற்றொருவர், இவரை போன்று எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் நானும் காலையிலும் மாலையிலும் ஓதி வருவேன் என்று ஆதாரத்துடன் கோபத்துடன் செல்கிறார். இந்த பொறாமைக்கு அனுமதி உண்டு. 2, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை வழங்கிறான். அதை அவர் உரிய வழியில் செலுத்துகிறார். இதை பார்த்து மற்றொருவர், இவரை போன்று எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் நான் இவரை போன்று செய்திருப்பேனே என்று ஆதாரத்துடன் கோபத்துடன் செல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த இரண்டையும் தவிர வேற எந்த விஷயங்களுக்கும் நாம் பொறாமைப்பட அனுமதி கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், ஓமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸது. பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக பெரியவர்களே, நாம் வாழும் காலம் முழுவதும் பொறாமைப்படுவதை விட்டும் பொறாமைக்காரன் தீங்கை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து வருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹித் தருவான. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.